எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை இந்த 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எனது அன்பு விருச்சிக ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் பொதுவாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது இருப்பது. அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் குரு இணைந்து அஷ்டம நிலையில இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை பலம் 2ஆம் இடத்துல இருக்கிறதாகினால நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் என்று காத்திருந்த வரவில்லையே என்று அல்லது வராமல் தான் இருக்கும் வராது என்று அப்படி ஒரு நம்பிக்கையில இருந்த விஷயங்கள் நடக்காது என்று இருந்த விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய கிரகநிலைகளாக இருப்பது ஒரு திடீர் அதிசயம், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது. இதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விதியை மாற்றி நவ கிரகங்களினுடைய நல்லொருளால் நன்மை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்திலே கவனம். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், அவர் 11ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவானுடைய சப்தம பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் பழைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் இப்போது அது வாழ்க்கையிலே தடைகளை ஏற்படுத்தும். நீங்கள் எளிதில் கடந்து விடலாம். நாம் செய்தது யாருக்கும் தெரிய போவதில்லை, நாம் தான் பலசாலி என்று நினைத்திருந்த விஷயங்களிலே பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கிரகநிலைகள் தரும். ஆகையினால பழைய பிரச்சனைகள் ஏதும் இல்லை, தெய்வ அனுகிரகம் இருக்கிறது, உள்ளன்பு உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் கவலைப்படவே தேவையில்லை. அப்படி இல்லை என்றால் மிக கவனம் தேவை. நிலைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மீண்டும் சொல்கின்றேன், விருச்சிக ராசிக்கு ராகு உத்திரட்டாதியில இருக்கும் போதே சிம்மாசனத்தை நீங்கள் தயார் செய்வதற்கு இது காலம் என்று இதற்கு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாகவே ஒரு பதிவை தந்திருப்பேன். இப்போது சனி பகவான் அந்த உத்திரட்டாதியில வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது அகிர்புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய ஆழ்கடல் தேவதை. அந்த தேவதை உடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் இப்போது தவறுகளை திருத்தி எதை சீர் செய்ய வேண்டுமோ அதை சீர் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். ஆனால் சூப்பர் சேவராக உங்களுக்கு வருவதும் அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் தான். மாதம் முழுக்க நிம்மதி அளிக்கக்கூடிய அமைப்பும் தருகிறார். நன்மையும் தீமையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்தே பெறக்கூடிய அமைப்பு. நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு தீரக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலும் வம்பு வழக்கெல்லாம் இந்த கோர்ட்டுப்படி ஏறி தீர்வதெல்லாம் சாதாரண வேலை அல்ல. பேசி தீர்ப்பதை விட இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்பது வேறு எளிதான வழியே அல்ல. ஆகையினால இதன் காரணமாகத்தான் நான் சூப்பர் சேவராக இந்த 11ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வருகிறார் என்று சொல்கின்றேன். எந்த பழைய பிரச்சனையும் இல்லை, தெய்வ அனுகிரகம் இருக்கிறது என்றால் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னேன். பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேலை பல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்தாலும் அதற்கான வெகுமதி இல்லை என்றாலும் பரவாயில்லை. சில சமயங்களிலே அதில் ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்து உங்களுக்கு ஏச்சும் பேச்சும் வருவதற்கான வாய்ப்பு. அப்படி இருந்தால் பொறுமையாக இருந்து விடாமுயற்சியோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில வெற்றி காணக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பழைய நட்பு, பழைய உறவுகள் இவற்றினால் மகிழ்ச்சி ஏற்படும். பழைய நட்பு, பழைய உறவுகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன். அதோடு மட்டுமல்லாமல் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருபவர் இந்த 11ஆம் வீட்டில இந்த ஆகஸ்ட் 2025 முழுவதுமே சஞ்சரிப்பார். இந்த உபஜய ஸ்தானங்களிலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையை செய்யும். லாப வீட்டிலே செவ்வாய் சஞ்சரிப்பது சனியினுடைய பார்வையில இருக்கக்கூடிய காரணத்தினால் நன்மைகளை உடனடியாக டக்கென்று தூக்கி எறிந்து விடாது. சற்று உங்களை அலக்கழித்து சோதனை செய்துத்தான் தரும். அதனால் உண்மை உள்ளன்போடு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதிலே ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை இது தந்துவிடும். நீண்ட நாட்களாக நிலத்திலே தீராத பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் குருவோடு இணைந்து அஷ்டம நிலையில இருந்தாலும் கூட
அந்த நிலம் விற்று கையில பணம் வரக்கூடிய அல்லது நில பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இது தருகிறது. ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில ஒரு சாதகமான ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். கன்னிராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவு ஆதரவு தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். இந்த சகோதரர் உறவுகள் இவையெல்லாம் ஆதரவு என்றால் வெற்றிக்கான வழி. எதிரிகள் சற்று அஞ்சக்கூடிய நிலை ஏற்படும். நன்மைகள் உங்களுக்கு அதிகப்படியாக இந்த உறவு வட்டாரங்களை சீர் செய்வது மூலமாகத்தான் ஏற்படும். உறவு வட்டாரங்களை நீங்கள் பல நிலைகளிலே கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையினால்தான் உறவு நட்பு வட்டாரங்களை உங்களுக்கு உதவி இல்லாமல் சென்று விடுகிறது. ஆகையினால் முடிந்தவரை அது உறவுகள், அது உங்கள் வழி அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகள் என்றாலும் கூட எப்படியோ அதை மெயின்டைன் செய்ய வேண்டும். சிக்கல் எல்லா இடத்திலும் இருக்கும். உறவுகளை உதறி தள்ளினீர்கள் என்றால் சிக்கல் தொடர்ந்து இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டம், அதாவது செவ்வாய் 11ல இருந்தாலும் வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே இருக்கிறார். ஆகையினால் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எதற்கும் சிந்தை தடுமாறி வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. பணம் பொருள் சார்ந்த விஷயங்களிலே இந்த ஆகஸ்ட் 2025 சில நல்ல செய்திகளை உங்களுக்கு தரும். பண ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும். வீடு, வாகனம், எலக்ட்ரானிக் உபகரணங்கள், கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கான, புதிதாக நல்ல ஒரு பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பு. எதிர்காலத்திலே ஒரு முதலீட்டின் மூலமாக எதிர்காலத்திலே பணம் வேண்டும் என்று ஒரு முதலீடு செய்து அதில் நல்ல லாபத்தை பிற்காலத்திலே தரக்கூடிய அந்த அமைப்பிற்கு இப்போது முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். வேலை செய்யக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட வேலை மாற்ற விரும்புபவர்கள் அவர்களுக்கு இந்த காலம் என்பது உதவியாக இருக்கும். ஒரு வேலை மாற்றக்கூடிய எண்ணம் என்பது ஒரு நல்ல வேலை சாதகமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வோடு ஒரு மாற்றம், ஒரு ஏற்றத்தை நோக்கிய ஒரு வாய்ப்பையும் கிரகநிலைகள் தருகிறது. அப்படி கிடைக்கும் போது அதை உதறித்தள்ளாமல் அதை ஏற்க வேண்டும். வியாபாரம் பொறுத்தவரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி அந்த தொழிலை விரிவாக்குவது என்பது, வியாபாரத்தை விரிவாக்குவது என்பது ஈடுபடுவது நல்லது. காதல் உறவுகளில சிறிது கசப்பு ஏற்பட்டாலும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. காதல் உறவுகள் வலுப்பட்டு திருமணத்திற்கு ஒருவர் ஒருவர் ஒத்துழைக்கக்கூடிய அந்த திருமணம் சார்ந்த நிலைக்கு மனம் ஒத்துழைக்கும். அதுதான் நல்லது. கல்வி சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை, அர்ப்பணிப்பு தேவை. கவனச்சிதறல்கள் எல்லாம் நிச்சயம் இருந்தால் கல்வியிலே கேடு மிஞ்சும். அதனால் கவனம். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். கிரகநிலைகள் உங்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியை தர சாதகமாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இருக்கும்போது வெற்றி. குடும்பத்திலே ஆன்மீகம் சார்ந்த, மதம் சார்ந்த சமூக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அல்லது சமூக நிகழ்ச்சிகளிலே குடும்பத்தோடு பங்கேற்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை விருச்சிகராசி அன்பர்களுக்கு வீட்டு விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை தேவை. முக்கியமாக முன்கோபம் கூடாது, சண்டை கூடாது. உள்ளொன்று வைத்து தான் என்ற ஒரு ஆதிக்க போக்கோடு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் சறுக்கல்கள் நிச்சயம். 4ஆம் வீட்டின் அதிபதி இந்த மாதம் வக்ர நிலையில் இருந்தாலும் செவ்வாயின் தாக்கத்தில் இருப்பது கவனம். அது மட்டுமல்ல, 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயின் தாக்கத்தில் இருக்கிறார். ஆகையினால ஏதேனும் எசகு விசகாக செய்கிறீர்கள் என்றால், சிறு பிரச்சனை அதை சீர் செய்து கொள்ளவில்லை என்றால் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து தொடர் பிரச்சனைகளாகி 7.5 சனி எல்லாம் கடந்து வந்து அர்த்தாசிரம சனிக்குள்ளே இருந்து வெளிவந்த உங்களுக்கு மீண்டும் இந்த இரண்டும் கலந்த பலன் போன்ற ஒரு பலனுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஆகையினால எதையும் தான் என்ற ஆதிக்க போட்டியிலே செய்யாதீர்கள். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கே அந்த மனநிலையிலே அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒன்று தனக்கு தவறென்று தெரிந்தாலும் அதை சரியென்று செய்து கொண்டிருப்பார்கள். அல்லது அது சரியென்று மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் மீது குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவற்றையெல்லாம் தவிர்த்தால்தான் வெற்றிக்கான வழி. இருப்பினும் கவனமாக நடந்து கொண்டால் குருவினுடைய அந்த பார்வை பலத்தின் காரணமாக குடும்ப வாழ்க்கையிலே அமைதி, நிம்மதி இருக்கும். உடல் நலம், ஆரோக்கியம் பொதுவிலே நன்றாக இருக்கும். இருந்தாலும் கூட நீரிழிவு நோய், தைராய்டு, நாள்பட்ட நோய்கள் தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், புதிதாக ஏதேனும் ஒரு உடல்நலம் சார்ந்த சந்தேகம் இருந்தால் உரிய மருத்துவரை காட்டி மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். மருந்தை மாற்ற வேண்டும்.
சூரிய சக்தியால் ஏற்படும் இந்த உடலுக்கு சக்தி ஒன்று இருக்கும். சூரிய சக்தியால் அது சார்ந்த விஷயம். அதில் விட்டமின் டி, விட்டமின் B12 என்றெல்லாம் இருக்கிறது. இவற்றிலே குறைபாடு காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதத்தில். ஆகையினால் அது சார்ந்த பரிசோதனை, இரத்த பரிசோதனையில இப்போது அவையெல்லாம் எளிதிலே கண்டுபிடிக்கிறார்கள். அதை பார்த்து அதற்கான மருத்துவம் அல்லது அதற்கான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கான வழிபாடு செய்வது, அம்மன் வழிபாடு, இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரும். சந்திராஷ்டம நாட்களாக ஆகஸ்ட் 18 2:40 PM முதல் ஆகஸ்ட் 20 6:35 PM வரை. ஆகையினாலே 19, 20 ஆகிய நாட்கள் பூரண சந்திராஷ்டம தினங்கள். புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது, கவனமாக வாகனங்களை ஓட்டுவது, படித்து பார்க்காமல் எதிலும் கையெழுத்திடுவது என்பதை தவிர்ப்பது, அது மட்டும் செய்யக்கூடிய ஆற்றல் சார்ந்த விஷயம் எல்லாவற்றிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஆகஸ்ட் 1, 2, 10, 11, 18, 19, 20, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். எனது அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி விருச்சிகமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும். இது பொது பலன்களாக தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.